காட்சி 1. யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. காட்சி 2. மரியாளின் வீடு. கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது. காட்சி 3. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து, அம்மா, நீர் வாழ்க. மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். காட்சி 4. கிறிஸ்துவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தல்.
கடுங்குளிராக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நெருப்பை கொடு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இது என்ன செய்தி? ஆச்சரியமா இருக்கிறதே. வாருங்கள், நாம் அனைவரும் பெத்லகேம் செல்வோம். நண்பர்களே, கிழக்கு திசையிலே ஏதோ ஒரு புதிய நட்சத்திரம் தெரிகிறது. கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், வினோத வடிவத்தில் அல்லவா நட்சத்திரம் உள்ளது. இது ஏதோ அதிசயத்தை தெரிவிக்கிறது. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். மீகா தீர்க்கதரிசி கூட பெத்லஹேமிலே இரட்சகர் தோன்றுவார் என்று கூறியிருக்கிறார். அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு புதிய ராஜா பிறந்திருக்காரு. ராஜானா அரண்மனையில் அல்லவா பிறப்பார். அப்போ வாங்க, அரண்மனைக்கு போவோம். நாம் 3 பேரும் பரிசு பொருட்களோட போய் புது ராஜாவை பணிந்து கொள்வோம். வாருங்கள், போகலாம். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யுத பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யுத காட்சி 5. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க எருசலேமுக்கு போனார்கள். அப்பொழுது சிமியோனும் ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாளும் ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நான் தினம் தேவாலயத்துக்கு வந்து காத்திருந்தது வீணாய் போகவில்லை. தேவனே, உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 84வது வயதிலும் இரட்சகரை காணச் செய்த மாபெரும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன். காட்சி 6. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதை கேட்ட ஏரோது கலங்கி சாஸ்திரிகளை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். சுமார் 2 ஆண்டுகள் பிரயாணத்திற்கு பின் இதோ சாஸ்திரிகள் பெத்லஹேம்.
பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை தோழம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மறித்தானே வரே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவிப்பேன், ஜெபதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் பணிவேன். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். இப்பொழுது இருக்கின்ற பொறுப்புகள் அநேகம், அவர்களுக்கு இருக்கின்ற நேரங்கள் சொற்பம். அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் இளைப்பாறுவதற்குமே அந்த நேரங்கள் பத்தாது. ஆனாலும் தங்களுடைய ஓய்வின் நேரங்களை, இளைப்பாறும் நேரங்களை அவர்கள் பெரிதுபடுத்தாம அவர்கள் நம்ம மத்தியில இந்த அருமையான நிகழ்வை அநேக பயிற்சிகள் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. எனவே மிகுந்த சந்தோஷம். மீண்டும் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாராக. இப்போ நாம் மீண்டும் கரங்களை தட்டி அன்பான